முதல் முறையிலே முத்தான அரசு வேலையை பெற்ற விழுப்புரத்தை சார்ந்த திரு ஜெயராஜ் அவர்கள் தனது 7 வருட போராட்டத்தின் இறுதி முயற்சியாக எங்கள் ஜேஎஸ்ஆர் அகாடமியில் சேர்ந்து தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பணிபெற்றுள்ளார். இதை மிகுந்த மகிழ்ச்சியோடனும் ஆரவாரத்துடனும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்னை தமிழுக்கு வணக்கம், பெற்றோருக்கு வணக்கம், சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம், பாராட்டுக்குரியவர்களுக்கு வணக்கம். எனது வெற்றிக்கு முழு துணையாக இருந்த ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு மனமார்ந்த வணக்கம், நன்றிகள். எனக்கு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மா கூலி வேலை செய்கிறாங்க. நான் முதல் தலைமுறை பட்டதாரி, விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமம். என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை கூலி வேலை செய்ய தான் படிக்க வச்சாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக ஏதாச்சும் ஒரு அரசு வேலை பையனுக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு. எனக்கு அதுக்கு மேலே நம்ம வாழ்நாள் சாதனையாக ஒரு அரசு பணியை வாங்கி கொடுத்து என்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து இவங்க பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கான் அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண நினச்சேன். அதுக்கான வாய்ப்பு எனக்கு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி கொடுத்துச்சு. ஸோ நான் சிறப்பாக என்ன பார்க்குறேன்னா, நான் எவ்வளோ விஷயம் படிச்சிருக்கேன், 10 வருஷமாக படிச்சிருக்கேன். ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாகிடும். எக்ஸாம் எழுதி தோற்றதுனால கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாகிடும். டெட்டு 4 முறை எழுதி தோற்றுருக்கேன். டிஆர்பி 2 முறை எழுதி தோற்றுருக்கேன். நான் டிஎன்பிசி முதல் அட்டம்ப்ட்லேயே குரூப் 2ல் கிளியர் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் சுயமாக படித்து பாஸ் பண்ணது தான். அப்போதைக்கு எனக்கு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு காட் கிஃப்டடாக என்னுடைய பயிற்றுனர் திவ்யா மேம், அவங்க நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். திவ்யா மேம் மூலியமாக, மேம் இருக்காங்களா? தேங்க்யூ மேம். திவ்யா மேம் மூலியமாக எனக்கு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி கிடச்சிது. சீனிவாசன் சார் ஒரே ஒரு கிளாஸ் எடுத்தார் விழுப்புரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். ஒரே ஒரு கிளாஸ், 1 மணி நேரம் ஸ்பீச். அந்த 1 ஹவரில் நிறைய விஷயம் எனக்கு ரீகால் பண்ண ஆரம்பித்தேன். சீனிவாசன் சார் அப்படின்னு சொன்னாலே ஆலோசனை, ஊக்குவித்தல், வழிகாட்டுதல், அரவணைப்பு, இது அனைத்தும் அந்த 1 ஹவரில் கிடைச்சிது. நம்ம பெருசாக சாதிக்க 1 வருஷம் பேசணும், 1 மாதம் படிக்கணும், பல வருஷம் படிக்கணும், யோசனை அவசியம் கிடையாது. ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், அது ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட போதும். அது மாதிரி கிடைச்சது தான் எனக்கு சீனிவாசன் சாரோடைய கைடன்ஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்டாஃப்ஸை பற்றி சொல்லி ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் அந்த கீஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு வார்த்தை தான் இருக்கும், அந்த வார்த்தையை நம்ம கிரியேட்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதணும். அதை கைட் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய பயிற்றுனர், எனக்கு கைட் பண்ணி கொடுத்தாங்க திவ்யா மேம் அவர்கள். அது மாதிரி எல்லா விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம். அடுத்து பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதில் பேப்பர் கரெக்ஷன் பார்க்கும்போது மற்ற இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்கள் மனசு கஷ்டப்படாத சொல்லிட்டு மார்க் சேர்த்து போட்டு அவங்களை ஊக்கப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ணலை. என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு மார்க்கை போட்டு கொஷின் நாங்கள் எப்படி கேட்டிருக்கோம், நீ எப்படி எழுதியிருக்க, அதுக்கு உண்டான ஃபீட்பேக்கையும் கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்கள் இடம் தேடி வந்து எங்களை ஊக்குவிச்சு இது மாதிரி பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய்விட்டுருக்காங்க. இப்போ நான் போஸ்டிங் எங்கே எடுத்திருக்கேன்னா, தலைமை செயலகத்தில் உதவியாளர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நினச்சிருந்து எனக்கு தமிழகத்தின் இதயமான தலைமைச் செயலகத்தில் வேலை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் எப்பவுமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக நான் எப்பயுமே இந்த அகாடமிக்கு கடமைப்பட்டிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம்.